அதிமுக உறுப்பினர்களுடன் தொடர்பில் இருப்பது பற்றிய கேள்விக்கு அது பரம ரகசியம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூணாறு சுற்றுலா பேருந்து விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் சிலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை ஓ பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக உறுப்பினர்களுடன் தொடர்பில் இருப்பது பற்றிய கேள்விக்கு அது பரம ரகசியம் என்று கூறினார். இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தொகுதி பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 27 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சியை மக்களுடைய அமோக ஆதரவை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்பிக்கை வைத்து வாக்களித்து அதை ஆட்சி கட்டியில் அமர்த்தியிருக்கார் என்பதை தெரிவித்துள்ளார். ரகசியம் சொல்லிட்டேன், அதை கேட்க கூடாது. அதான் ரகசியம். ஏற்கனவே நீங்க கேட்டீங்க, அது பரம ரகசியம் சொல்லியாச்சு. வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. அதிமுக பொதுச் செயலாளரை விட செங்கோட்டையன் உயர்ந்தவர் என்பதால் அதிமுக வெளியிட்ட பட்டியலில் அவரது பெயர் இல்லை என்று புகழேந்தி தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஓ பன்னீர்செல்வம் கொசு என்று விமர்சிக்கப்படுவதாகவும் ஓபிஎஸ் என்ற கொசு கடித்தால் ஜெயக்குமார் தாங்க மாட்டார் என்றும் புகழேந்தி தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் தூரமா இருக்கப்பறானே, ஏன்னா மிகவும் நல்லவர், ஆனால் வல்லவர் இல்லை. பின்னாடி அங்க ஒருத்தர் இருக்கார்ல, நம்ம எனது அன்பு நண்பர் புறாத்தலையின் ஜெயக்குமார், அவர் சென்னையில் அங்கிருந்து ஓபிஎஸ் கொசுன்றாரு. கொசு ரொம்ப டேஞ்சரானது இல்லையா? மலேரியா எங்கிருந்து வருது? கொசுல தான் இருந்து வருது. டெங்கு எங்கிருந்து வருது? கொசுல இருந்து வருது. ஓபிஎஸ்க்கு சில கொசு கடிக்க ஆரம்பிச்சா தாங்க மாட்டார் அவர். இப்போ அதுக்கு அவர் செங்கோட்டையன் என்ன சரியா பதில் சொல்ல. அவர் அடுத்த ஓபிஎஸ் அப்படியே பணிஞ்சு கம்முன்னு போயிடுவார். அவர் என்ன பழகினதுல ஒரு நல்ல மனிதர், அவ்வளோதான். அப்படியே புரிஞ்சு சிரிச்சுக்கிட்டே போயிடுவார், தலையாட்டிட்டு. எனக்கு தெரியும் அவரை பற்றி, அண்ணனை பற்றி. தங்கமானவர், தகராறுக்கு வராதவர். அந்த பட்டியல் கேட்டீங்களா? பட்டியல் அதுல எடப்பாடி பேர் இருக்கா? அவர்தானே உங்களுக்கு பொதுச் செயலாளர். அப்படி பொதுச் செயலாளர் பேர் இல்லாட்டாலுமே பொதுச் செயலாளரை விட உயர்ந்தவர் செங்கோட்டையன், அதனால அவர் பேரும் இல்லை. அஞ்சலை அம்மாளின் 64வது நினைவு தினத்தை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அஞ்சலை அம்மாளின் உருவப்படத்திற்கு நடிகர் சவுந்தரராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக நிகழ்ச்சி தொடங்கிய போது புதுச்சேரி தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டதால் குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சவுந்தரராஜா மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கட்சியை வளர்க்க தேவையில்லை என்றும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.